ஸோ ஜிசிடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன அப்படின்னாக்கல ஸோ 2 பாலினாமியல் கொடுத்துருவாங்க. சரி எதாவது 3 பாலினாமியல்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த 3 பாலினாமியல்ஸில் பொது வகுத்தியை மட்டும் மிகப்பெரிய பொது வகுத்தி அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் மட்டும் என்ன அப்படின்னா இஸ் ஏ ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சம்மு பார்க்க போகிறோம். ஸோ என்ன சம் அப்படின்னாக்கல ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த கிவன் பாலினாமியல் என்ன அப்படின்னா 3x³ + 3x² + 3x + 3 அடுத்தது 6x³ + 12x² + 6x + 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ணிக்கலாம்னாக்கா நம்ம ஜிசிடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் எப்படி சார் ஜிசிடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ 2 ஈக்குவேஷனில் which equation is biggest அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ 2 ஈக்குவேஷனில் எது பெருசுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இதில் ஏதாச்சும் காமன்றதுன்னா அதை முன்னாடி வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ கொடுத்துருக்க என்ன அப்படின்னா f(x) அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா 3x³ + 3x² + 3x + 3 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இது இந்த ஈக்குவேஷனில் எல்லா வேல்யூவும் பாருங்கள் எது காமனாக இருக்குது அப்படின்னா ஸோ 3 இஸ் காமன். ஸோ அப்போ 3யை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டோம்னா x³ + x² + x + 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வெளியே எடுத்ததில் இந்த 3 எடுத்து நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஸோ நமக்கு இதே சேம் ஈக்குவேஷன் வரணும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா தான் நம்ம வெளியே எடுத்துருக்கிறதுல கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு g(x). ஸோ g(x) என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 6x³ + 12x² + 6x + 12 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் எல்லாத்துலேயும் என்ன சார் காமன் அப்படின்னா ஸோ 6 இஸ் ஏ காமன். ஸோ 6 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு x³ ப்ளஸ் என்ன 2 6 தான் 12 வரும். ஸோ அப்போ 2x² ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 6 2 தான் 12 வரும். ஸோ அப்போ 2 போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு ஸோ இது ரெண்டுத்துக்குமே கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இது ரெண்டுத்துக்கும் தனியாக வெளியே எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளார இருக்கிற இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேரிஷன் பார்க்கணும். ஸோ எதுக்காக கம்பேரிஷன் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இந்த 2 ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷன் பெருசு. ஸோ அப்போ பார்க்கும்போது x³ + 2x² + x + 2 இந்த ஈக்குவேஷன் இருக்குது. இதில் x³ + x² + x + 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னா இங்கேயும் x³ இருக்குது இங்கேயும் x³ இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த டேர்முக்கு போயிடணும். ஸோ அடுத்து பார்க்கும்போது இங்கே x² இருக்குது இங்கே 2x² இருக்குது. ஸோ அப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னாக்கல ஈஸியாக பிக்கிறது. ஸோ அப்போ பெரிய ஈக்குவேஷனை சின்ன ஈக்குவேஷனால் நம்ம என்ன பண்ணால் டிவைசிபிள் பண்ணணும். ஸோ டிவைசிபிள் பண்ணும்போது ஸோ x³ + 2x² + x + 2 அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ சின்ன ஈக்குவேஷன் நம்ம டிவைசிபிள் பண்ணும்போது சின்ன ஈக்குவேஷன் எது x³ + x² + x + 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கல இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவோட இங்கே எந்த வேல்யூவோட நம்ம மல்டிபிள் பண்ணால் இங்கே இதே சேம் வேல்யூ வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே x³ இருக்குது எந்த வேல்யூவால் மல்டிபிள் பண்ணால் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக 1ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் அதே வரும். ஸோ இப்போ 1 × x³ ப்ளஸ் 1 × x² ப்ளஸ் அடுத்தது 1 × x ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 × 1 1. ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கன்னா மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் 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 இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ ப்ளஸ் x³ மைனஸ் x³ கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னா 2x² ஒரு மைனஸ் ஒரு x² போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு x² இருக்கும். ஸோ ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் எக்ஸு இங்கே மைனஸ் எக்ஸ் ரெண்டுத்துக்கும் என்னென்னா 0 ஆகிடும். ஸோ அப்போ 0x அப்படின்னே நம்ம போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் 2ல் 1 போச்சு அப்படின்னா ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகலாம் அப்படின்னாக்கல இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் ஆகலாம் நாட் ஈக்குவல் 0. இதாவது இந்த இங்கே இருக்கிற எல்லா பார்ட்டும் என்னென்னா 0 ஆகலாம். ஸோ இப்போ 0 ஆகலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை இங்கே எந்த வேல்யூவில் எந்த ஈக்குவேஷனும் டிவைசிபிள் பண்ணணுமோ அந்த ஈக்குவேஷனை டிவைசிபிள் பண்ணணும். ஸோ பண்ணும்போது என்ன வரும் ஸோ x³ + x² + x + 1. ஸோ இந்த ஈக்குவேஷனை எந்த ஈக்குவேஷனை டிவைசிபிள் பண்ணால் இந்த ஈக்குவேஷனால் டிவைசிபிள் பண்ணணும். ஸோ பண்ணும்போது x² + 0x + 1. ஸோ இப்போ இங்கே x³ இருக்குது. அப்போ இந்த வேல்யூவை
எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே எக்ஸ் கியூப் வரும்னு பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். ஸோ அடுத்தது எக்ஸ் இன்ட்டு 0x 0x ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது எக்ஸ் இன்ட்டு 1 வெறும் எக்ஸ் தான் வரும். ஸோ அப்போ மைனஸ் 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 எக்ஸ் கியூபுக்கு இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் பண்ணோம்னா என்ன ஆகிடாக்கல கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரில் இங்கே மைனஸ் 0x ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதே எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஸோ அடுத்தது ப்ளஸ் இங்கே ப்ளஸ் எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக 0x வந்துடும். ஸோ மீதி என்ன இருக்குது அப்படின்னா இந்த டேர்மை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ கொண்டு வரும்போது +1 அப்படியே வந்துடும். இப்போ அடுத்த டேர்முக்கு போயிடலாம். ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எந்த வேல்யூவால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், இங்கே நியூவாக ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூவோட இந்த வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரணும். ஸோ அப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக +1ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் தான் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயரோட பெருக்கும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ 1 × x ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x × 1 என்ன வரும்னா 0x தான் வரும். ஸோ ப்ளஸ் 1 1 சார் 1 வந்துடும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணி பாருங்கள் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கல 0 ஆகிடும். ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு அது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், 0x 0 கேன்சல் ஆகிடும், +1க்கு -1 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 0 = 0. ஸோ நமக்கு இங்கே 0 ஆயிடுச்சு. அப்போ 0 ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜிசிடி எது அப்படின்னா இதுதான் ஜிசிடி. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கும் இந்த ஈக்குவேஷனுக்குமான ஜிசிடி எது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x + 1 அப்படின்றது இஸ் ஜிசிடி. இதுக்கு முன்னாடி வெளியே எடுத்துருக்கிற வேல்யூ இந்த 3யும் 6 இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணால் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ therefore the GCD of 6 and 3 is. ஸோ ரெண்டுத்துக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க பார்க்கலாம். ஸோ அப்போ 6 ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். ஸோ 3 2 3 சார் 6. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா 3 × 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுக்கு அடுத்தது 3க்கு எடுக்கும்போது 3 1. ஸோ அப்போ இதுக்கு எப்படி எடுத்துக்கலாம்னாக்கல 3 × 1 அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துலையுமே காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 3 தான் இருக்குது. ஸோ 3 எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தது therefore the GCD of x³ plus x² plus x plus 1 and x³ plus 2x² plus x plus 2 இதனுடைய GCD என்ன அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கு நமக்கு x² நம்ம +1 என்ன இது இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. அப்போ x² + 1 எழுதிக்கலாம். ஸோ அப்போ x² + 1. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கல் எழுதிட்டோம்னா நம்ம கொடுத்துருக்க பாலினாமியல் ரெண்டு பாலினாமியலோட ஜிசிடி கிடைச்சிரும். ஸோ therefore the GCD is 3 × x² + 1.